ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இன்னும் இந்த கதையோட பார்ட் 1 பார்க்கலனா, மேல இருக்கிற ஐ பட்டன கிளிக் பண்ணி பார்ட் 1 பார்த்துட்டு, திரும்ப இந்த வீடியோவ வந்து பாருங்க. காலு, இப்ப நாம என்ன பண்றது? இந்த குருவி குழந்தைங்க ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. அந்த பேரஸ பிடிச்ச காலுக்காகவும், மகிக்கழுக கூட்டிக்கிட்டு மாஸ்க் விக்கிற கடைக்கு போச்சு. அந்த மாஸ்க் கடையில லூனா குருவி மாதிரி இருக்கிற ஒரு மாஸ்க காலுக்காகவும், மகிக்கழுகும் வாங்குனாங்க. பிறகு காலுக்காகவும், மகிக்கழுகும் மாஸ்க் எடுத்துக்கிட்டு லூனாவோட வீட்ட நோக்கி பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்துல லூனா மாதிரி இருக்கிற ஒரு மாஸ்க கழுகு போட்டுச்சு. பிறகு அந்த மோசமான கழுகோ, "பசங்களா, அம்மா வந்திருக்கேன், கதவை தொறங்க." இப்படி மகிக்கழுகும் காலுக்காகவும் கதவை தட்டினாங்க. இப்படி மகிக்கழுகு பேசினதும் அந்த குழந்தைங்க, நீங்க உங்க முகத்தை ஜன்னல் வழியா காட்டுங்க, அப்பதான் நாங்க கதவை திறப்போம். உடனே மகிக்கழுகோ ஜன்னல் வழியா முகத்தை காட்டுச்சு. அம்மாவோட முகத்தை பார்த்த அப்பாவி குழந்தைங்க ஏமாந்து போய், அம்மா வந்துட்டாங்க, ஐ அம்மா வந்துட்டாங்க. இப்படி சொல்லிட்டு குழந்தைங்க கதவை திறந்தாங்க. பிறகு மகிக்கழுகோ காலுக்காகவும் லூனாவோட வீட்டுக்குள்ள போனாங்க. கழுக பார்த்த குழந்தைங்க பயந்து போய் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கழுகும் காலுக்காகவும் ஒவ்வொரு குழந்தைய பிடிச்சு ஒரு பைக்குள்ள போட்டாங்க. பிறகு ஒரு குழந்தை மட்டும் பூச்செடிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. இதை கவனிக்காத காலுக்காகவும் மகிக்கழுகும் 6 குழந்தைகளை மூட்டையில கட்டி எடுத்துக்கிட்டு ஒரு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. காட்டுக்கு உணவு தேட போயிருந்த லூனா குருவி திரும்ப வீட்டுக்கு வந்தது. வீட்டோட கதவை திறந்து இருந்ததை பார்த்த லூனா குருவி ரொம்ப அதிர்ச்சியாகி பிறகு அழ ஆரம்பிச்சது. அட கடவுளே, இது என்ன சோதனை? என்னோட 7 குழந்தைங்களும் எங்க போனாங்க? கண்டிப்பா அந்த கழுகு தான் என்னோட குழந்தைங்களை எங்கேயாவது கொண்டு போயிருக்கும். என்னோட குழந்தைங்களை தனியா வீட்டுல விட்டுட்டு உணவு தேட போயிருக்க கூடாது. இப்படி லூனா குருவி அழுதுகிட்டு இருந்தது. அதே சமயம் பயந்து போய் பூச்செடிக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த ஒரு குழந்தை தன்னோட அம்மா கிட்ட ஓடி வந்தது. அம்மா அம்மா, செல்லமே, உனக்கு ஒன்றும் ஆகலையே? இப்படி சொல்லிட்டு லூனா குருவி தன்னோட குழந்தைய ரெக்கையால அணைச்சிக்கிச்சு. பிறகு அந்த குழந்தை நடந்த எல்லா விஷயத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. குழந்தை சொன்னதை கேட்ட லூனா குருவி கொஞ்சம் கூட தாமதிக்காம தன்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் புறா கிட்டேயும் விட்டுக்கிளிகிட்டேயும் சொல்லி அவங்கள அழைச்சிக்கிட்டு இன்னும் சில பறவைகளையும் கூட்டிக்கிட்டு மலைப்பகுதியை நோக்கி பறந்து போனாங்க. ஒரு வழியா கழுகு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பறவைங்க எல்லாரும் மறைஞ்சிருந்து கழுக பார்த்தாங்க. நல்ல வேளையா கழுகு இன்னும் அந்த குழந்தைங்கள சாப்பிடாம இருந்தது. கழுகு கூட காலுக்காக இருக்கிறத பார்த்த பறவைங்க இதுக்கெல்லாம் காரணம் காலுக்காகம் தான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. லூனா, நான் போய் அந்த கழுகையும் காலுக்காகத்தையும் பேச்சு கொடுத்து அதுங்களை திசை திருப்புறேன். நீயும் மற்ற பறவைகளும் பின்னாடி இருந்து இந்த கட்டையால கழுகையும் காலுக்காகத்தையும் தாக்குங்க. பிறகு நம்ம எல்லா குழந்தைகளையும் காப்பாத்திடலாம். கழுகு அங்கிள், கழுகு அங்கிள், எங்களை சாப்பிட போறீங்களா? ப்ளீஸ் அங்கிள், எங்களை சாப்பிடாதீங்க. ஏய் காலு, இந்த குழந்தைகளை என்ன பண்றீங்க? இந்த சின்ன குழந்தைகளை இரக்கமே இல்லாம சாப்பிட பாக்குறீங்களே, உங்களுக்கு அறிவே இல்லையா? ஏய் புறா, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத. காலுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த பறவைங்க ஆளுக்கு ஒரு கட்டைகளை எடுத்துக்கிட்டு கழுகையும் காலுக்காகத்தையும் தாக்கினாங்க. பலமா அடிச்சதுனால கீழே விழுந்த காலுக்காகவும் மகிக்கழுகும், ஐயோ அம்மா, எங்களை அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, எங்களை விட்டுடுங்க. இனிமே நாங்க எந்த குழந்தைகளையும் சாப்பிட மாட்டோம், எந்த முட்டைகளையும் திருட மாட்டோம், எங்களை விட்டுடுங்க. இப்படி இருக்கும்போது அந்த காட்டுல இருந்து வந்த 2 போலீஸ் அதிகாரிங்க அங்க வந்து நின்னாங்க. விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதிகாரிங்க காலுக்காகத்தையும் மகிக்கழுகையும் கைது செஞ்சு ஜெயில அடைச்சாங்க. பிறகு லூனா குருவி தன்னோட 7 குழந்தைங்களோட தன்னோட வீட்ல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? தன்னோட சந்தோஷத்துக்காக அடுத்தவங்கள ஏமாத்துறதும், மத்தவங்க உயிரை பத்தி கவலைப்படாதவங்களுக்கு கடைசியில இப்படித்தான் நடக்கும்.